நீங்க ஒரு கப்பல் இல்லைனா மேரேஜ் பண்ற ஐடியால இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க மெஜாரிட்டி ஆஃப் த கப்பல் பண்ற மிஸ்டேக் அவங்க ஃபைனான்சஸை பத்தி அவங்க பார்ட்னர் கிட்ட பேசாதது தான். ஏன்னா பேசினாதான் அவங்களோட இன்கம் வச்சு அவங்களால என்ன லைஃப் ஸ்டைல் வாழ முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்பதான் ரெண்டு பேரும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட உட்காந்து பேசி சேலரியில இருந்து தனித்தனியா ரெண்டு பேரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு 22 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 26 இல்ல 27 நீங்க மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா சாலிடா நம்ம கிட்ட 5 வருஷம் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க சேலரியில 20% ஆஃப் த அமௌண்ட் விச் கம்ஸ் அரௌண்ட் 5,000 rupees இது நீங்க உங்க மேரேஜ்க்காக ஒரு மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லனா தீமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இது நீங்க எவ்ரி இயர் ஸ்டெப் அப் பண்ணீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்ககிட்ட 5 to 6 lakhs இருக்கும். உங்க பார்ட்னர் கிட்டயும் 5 to 6 lakhs கிட்ட இருக்கும். இதை வச்சு உங்க ஃபேமிலிக்கு எந்த ஒரு பர்டனும் கொடுக்காம உங்களோட மேரேஜை உங்களாலே பண்ணிக்க முடியும். இல்ல என்னால எக்ஸ்ட்ராவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா அடிஷனலா ஒரு 3,000 rupees லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு அதுல இருந்தே நம்ம காசு எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரி 2 years ஒன்ஸ் அந்த காசு எடுத்து நம்ம ட்ரிப் பிளான் பண்ணிக்கலாம். இல்லனா ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் கிட் எக்ஸ்பென்சஸ்க்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றோம் கிரிஞ்சு மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால தனித்தனியா பண்றது தான் பெஸ்ட். மேரேஜ்னு கமிட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசி ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை மந்த் ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறத தான் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு ரெண்டு பேரும் ப்ராமிஸ் மேக் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டும் ஸ்ட்ராங் ஆகும், ஓவர் ஸ்பெண்டிங்கையும் இது கம்மி பண்ணும். அதுக்காக உங்க ஹாப்பினஸ்க்காக நான் ஸ்பெண்டே பண்ண வேணாம்னு சொல்லல. அதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. எனக்கு மேரேஜ் பண்ற ஐடியாலாம் கிடையாது, சிங்கிள்ஸ்லாம் நாங்கள் எங்க போறது நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் 3 to 5 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை வச்சு காரு பைக்கு வீடுன்னு வாங்கி நீங்க என்ஜாய்மெண்ட் பண்ணலாம்.